வாங்க வணக்கம். இன்னைக்கு ஜம்னாம்மா வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். அம்மா வீட்டில் இன்னைக்கு சந்தவை. அதுக்கு ஒரு இனிப்பு பொடி செய்ய போகிறோம் சந்தவைக்கு சாப்பிட்றதுக்கு. ரொம்ப சிம்பிள், குயிக்காக பண்ணிடலாம். சந்தவை பாருங்க. இதுக்கு பொடி, இனிப்பு பொடி செய்ய போகிறோம். பொட்டுக்கல் 50 கிராம், நடக்கல் 50 கிராம், எள்ளு 50 கிராம், ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் தொளிச்சுட்டு அந்த விதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் ஒரு கப்பு வெல்லம். நடக்கல்ல போட்டு வறுக்கிறோம். இப்போ பொட்டுக்கல்லை போட்டு வறுக்கிறோம். நடக்கல்ல வறுத்துட்டு அந்த தோலை எடுத்துருங்க. இப்போ வெல்லத்தை போட்டு வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி பாவு காய்ச்சிட்டு இருக்கோம். இப்போது இனிப்பு சந்தவை சாப்பிட போகிறோம். அம்மா எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இது ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணது அந்த பொடி. வெல்லம் ஒரு மண்டை வெல்லம் போட்டு தண்ணி மூழ்கிற அளவு காய்ச்சி வச்சுக்கோம்ல பாவு, அது. இது நெய். இப்போ அம்மா எப்படி பிசைஞ்சு கலந்து சாப்பிட போகிறேன்னு பாருங்கள். அம்மா சாப்பிட்டு காமிக்கிறேன், எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்கிறேன். என்ன பண்ணுறோம், சந்தவை கையில் தான் அள்ள முடியும். இப்போ சந்தவை அள்ளி போட்டுக்கிறோம். ஒரு நாளைக்கு சந்தவை வீடியோ போடுறேன். ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு இதெல்லாம் நம்ம பழங்காலத்துலேருந்தே நம்மளோட ட்ராவல் ஆகிற ஃபுட்டு இதெல்லாம். இப்போது நெய் போட்டுக்கிறேன். அப்புறம் பொடி தேவையான அளவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் வெல்லைப்பாகு, மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அம்மா சாப்பிட்ற பாருங்கள், சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு வேணும்னா தேன் ஹனி இருக்குல்ல, அது கலந்து கொடுக்கலாம். டெய்லி இட்லி பொடியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். தோசை பொடி, இட்லி பொடி யூஸ் பண்ணிக்கலாம். அதை தேன் கலந்து குழந்தைங்க சாப்பிட்லாம். பெரியவங்க பாவு காய்ச்சி சாப்பிட்லாம். வெள்ளத்தில் பாவு காய்ச்சலாம், கருப்பட்டியில் காய்ச்சலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.